நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அருள் சகோதரி லீனா கிளாரா இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவரது கருத்துக்கள் நிறைவேறவும், பணி சிறக்கவும், உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், இவரையும் இவர் பெற்றோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவை அம்மாள், அல்போன்சா, சகாய ரவி ஆண்மலை பாற்றிக்காகவும், இன்யாசி, ஜெயமரி, வனமாலா, தரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், கஸ்பார் சமணசுமரி 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், பபியோலா மார்க், பொலேத் மார்க் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் மார்க் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், எஸ்பி சௌரியப்பன் 13ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், தோமாஸ் ஆரோக்கியமரி, லூயிஸ் அதிரே மரி வெல்ட்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், குரோம்வெல் ஜேம்ஸ் 24ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தெய்வ தரிசனம் தேடும் மனதிடம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே, வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உமை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய்,
இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 11-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் அன்பு கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் 72 இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 13 முடிய. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாட்டப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவுண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையுள்ள பெஸ்தைதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனிமையில் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினர். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போய் இருந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரவு வேளை ஒரு வீட்டில் சின்ன பையன் கனவிலே அவன் அச்சம் கொண்டு அலறி அடித்து தந்தையிடம் ஓடி வருகிறான். அப்பா நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. போயிட்டு அப்பாவை எழுப்பி அலறான். அப்பா, கனவு கண்ட, பயமாக இருக்குது, மூச்சு அரைக்குது, ஒரு பெரிய அலை என்னை அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன், தப்பிச்சு ஒட்டியாந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்பா அவனை அவர் பக்கத்திலே அவனை படுக்க வைத்து அணைத்து கொண்டு அவனை தூங்க சொன்னார். அவன் தூங்குற மாதிரி இல்லை. அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா, உனக்கு பயம் வந்தால் என்ன பண்ணுவ? உன்னை ஏதாவது யாராவது பயமுறுத்தினா, இல்லை உனக்கு கனவுல பயம் வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. அப்பொழுது அவனது தந்தை தன்னுடைய மகனிடம் சொன்னார், நீ எப்படி உனக்கு பயம்னோடனே அலறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட உடைய அந்த உரிமையா? என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு எந்த தயக்கமும் இல்லை, உரிமையோடு நான் பயமாக இருக்குது, நான் பயந்துட்டேன், அச்சமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவேன். எந்த ஒரு பயமான சூழ்நிலை வந்தாலும், அச்சம் தரும் சூழ்நிலை வந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னனாக்கா அதில் அந்த பயமே போயிடும், எனக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்றைய இறைவாக்கு நம் அனைவரையும் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அன்பை பற்றி எடுத்து சொல்லுகின்றது. நம்ம ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அச்சமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். நிறை அன்பு கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்பவரிடம் அன்பு முழு நிறைவு பெறாது என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாமும் கடவுளின் சாயலை தாங்கியிருக்கக்கூடிய நாமும் முழுமையான அன்பு நிறைவினை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கடல் மீது வருகின்றார். அவர் கடல் மீது நடந்து வருவதைக் கண்டு அச்சம் கொள்ளுகின்றார்கள். அது பேய் என்று சொல்லி அலறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு, அஞ்சாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ, இயேசு தானா இது அப்படி என்று சொல்லி அவர்கள் அச்சத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். இயேசுவை தங்களது வாழ்க்கையில் அவர்கள் உணர்கின்ற போது அவரின் பிரசன்னம் அச்சத்தை அகற்றுகின்றது. வல்லமையுள்ள இயேசு நம்மோடு இருக்கின்றார், அச்சம் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை கண்டு அஞ்சுகின்றோம், அச்சம் கொள்ளுகின்றோம், கலக்கம் கொள்ளுகின்றோம். எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம், எப்படி வாழ்வில் முன்னேறப் போகின்றோம், சவால்களை சந்திக்கப் போகின்றோம் என்று சொல்லி நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்தோம் என்றால் நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. இயேசுவிடம் வருவோம். கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்பதை நமது அனுதின உணர்வுகளையும் அச்சத்தையும் அவரிடம் கொடுப்போம். அவர் நம்மோடு இருந்து தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆற்றலையும் எல்லா அச்சத்தையும் போக்கி நிறைவான முழுமையான மகிழ்ச்சியையும் அமைதியும் தருபவர் இயேசு என்பதை உணர்ந்து வாழ்வில் இனி எந்த சூழ்நிலையிலும் அச்சம் தேவையில்லை. காரணம், என் நண்பர் இயேசு இருக்கின்றார். எதையும் நான் உரிமையோடு சொல்வேன், எதையும் நான் அவரிடம் வெளிப்படையாக பேசுவேன், அனைத்தையும் புரிந்து கொண்டு என்னோடு வழிநடத்தும் இயேசு எனக்காக இருக்கின்றார் என்று நம்பிக்கை கொண்டு வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.
காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடனீர்ப்பாய் இறைவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடனீர்ப்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீரேற்றிடுவாய் என்றும் கனிவாய். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடனீர்ப்பாய் இறைவா. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றே. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றே. பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என் ஒருங்கிய உள்ளம் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். ஆதலால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடும் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபொழுது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதாயிற்று. நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி நேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மொக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளம் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நிலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மதுத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர் தாண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிர்த்த கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும்.
நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவின் சொல் ஒன்றே போதும். உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. கற்பாறை மீதெந்தன் வீடாகினாலும் நின் பொற்பாதம் துணை நாளும் வேண்டும். உலகோரின் உறவென்னை உயர்வாக்கினாலும் உன் கரந்தானே என்னை தாங்கிக் கொள்ளும். உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தோற்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பெரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையற்ற ஆற்றலால் ஊற்றம் பெறும் அக்கூட்டம் மிகுதியான நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரை காவலனே.
மாநிலம் போற்றிடுமாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவளனே உம் பதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடுமாவலனே திருமாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மாரி துணையால் மாநிலம் போற்றிடுமாவலனே திருமாமரி காவலனே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.